ஹாய் மக்களே, காதலிக்க நேரமில்லை நியூ வெர்ஷன் எப்படி இருக்குது? கிரு கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின், எவ்வளோ அழகான பேர். கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின், அது ஏன் எல்லோரும் அது கிருன்னு ரொம்ப கிரிஞ்சாக கூப்பிட்றாங்கன்னு தெரில. இது யாரோட ஃபோர்ஸுன்னு தெரியல. அழகான பேர். ஈவன் எங்கள் அக்காவோட பேர் கூட கிருத்திகா தான். எங்கள் அக்காவை கூட யாருமே கிருத்திகான்னு கூப்பிட்றதில்ல, எல்லாம் கீர்த்தின்னு அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரிஜினல் பேர் வந்து கிருத்திகா. அழகாக அப்படி கூப்பிடலாம். ஸோ அதே எல்லோரும் கிரிஞ்சாக கிருன்னு ஒரு மாதிரி கிருன்னு வருது இந்த பேரை கேட்குறப்ப. ஸோ அதுவும் ஜெயம் ரவி இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் கிருன்னு கூப்பிட்ற மாதிரி. மேபி எங்கள் அக்காவோட நேம்னால இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. ஐ லவ் யூ அக்கா. நான் சொன்னேன் எங்கள் அக்காவை. ஈவன் இந்த படத்தில் இன்னொரு நேம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம ஜெயம் ரவி இன்று முதற்கொண்டு ரவி மோகன் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டே வருது. ஸோ இன்றிலிருந்து நாம் அவரை ரவி மோகன் என்று அழைப்போம். காதலிக்க நேரமில்லை எப்படி இருக்கிறது இந்த படம்? என்ன தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க? இது வந்து வெரி அட்வான்ஸ்ட் அண்ட் அர்பன் தாட் உள்ள வெரி ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. ரொம்ப அட்வான்ஸ்டாக கிருத்திகா திங்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஓகே கண்மணி மணிரத்னம் சார் படம் வந்தது இல்லையா, அந்த சாயல் நமக்கு அங்கங்கே ஃபீல் ஆகும். பட் அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு தாட். அதாவது கல்யாணம் வேணுமா, கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தை பெற்றுக்கலாமே, ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ஆம்பளையோட துணை தேவைதானா, அதேமாரி கே மேரேஜ், ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே கூச்சப்படுற சப்ஜெக்டை போல்டாக எடுத்து பேசியிருக்கிறதுக்காக நம்ம கிருத்திகாவை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த கதையில் எனக்கு நிறைய என்ன சொல்கிறது கான்ட்ராடிக்ட் நிறையா இருக்குது. இந்த படத்தை வந்து பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ எல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற வரைக்கும் தாங்க அது என்ன சொல்கிறது, நியூஸோ இல்லை கதையோ, அது நம்ம வீட்டில் வரும்போது அதோடய ஃபீலே வேறு. ஒரு டைரக்டராக நான் இந்த டாப்பிக்கை எடுக்கும்போது, ஒருவேளை இது இந்த படத்தில் வர்ற மாதிரி ஹீரோயின் என்னோடய பொண்ணோ என்னோடய பையனோ பண்ணால் நான் ஒத்துப்பனா அப்படிங்கிறது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 தடவை திங்க் பண்ணேன். அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்போ எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ணலன்னா வேறு யாரோ பண்ண போகிறாங்க, அதில் பார்க்க தானே போகிறாங்க. நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி நம்ம ரூட்டட் கல்ச்சர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நான் ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். என் கிருத்திகாவே கேட்டிங்கன்னா இதில் வர நிறைய டாபிக் அவங்களோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நடந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் அண்டு நம்ம கேமராமேன் கெவ்மிக், அவர் பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேமிக் அரே சம்திங் வருது. ஸோ இவங்க 2 பேரும் படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. ஈவன் எடிட்டரை நம்ம பாராட்டி ஆகணும், லாரன்ஸ் கிஷோர். படத்தோட ஃபீல் குட்னு மூவின்னு சொல்லுவாங்க தெரியுமா, லுக் அண்ட் ஃபீல் எவ்ரி திங் இஸ் வெரி வெல் கிராஃப்டட். பட் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளேயை ஒரு டைரக்டராக நம்ம டைரக்டர் ஷைன் ஆகியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான். ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்பெஷலி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்து நம்ம சொசைட்டியை எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக மைண்டில் வச்சு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மைண்டில் வச்சு ஃபிலிம் மேக்கிங் பண்ணணுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் டிஃபர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு அட்வான்ஸ்டாக படம் வரலையா? வந்திருக்கு. ரொம்ப கான்ட்ராடிக்டாக சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஈவன் சிந்து பைரவி, ஈவன் நம்ம ஓகே கண்மணி. பட் என்ன தெரியுமா, அந்த எண்டில் அந்த கிளைமேக்ஸில் அந்த படத்தோட அந்த டேக்அவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அச்சா, இந்த படம் பார்த்தோம், இப்படிலாம் பண்ணால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம், இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, திஸ் இஸ் நாட் குட், திஸ் இஸ் நாட், நம்ம இப்படிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி தான் அந்த படத்தை விட்டு நம்ம வெளியில் வரும்போது அனுப்புவாங்க. தட் இஸ் கால் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால தான் மணிரத்னம், பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய லெஜெண்டாக இன்னி வரைக்கும் நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன். பிகாஸ் அவங்களோட ஒவ்வொரு படைப்புகள்லையுமே சமுதாய அக்கறையோடு, அதாவது நம்ம கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அவங்க அந்த ஒவ்வொரு மூவையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மணி சாரோட அந்த ஓகே கண்ணிலாம் பார்த்திங்கன்னா அவரோட ஓப்பன் தாட்ஸை சொல்லுவார். பட் இப்போ ட்ரெண்டிங்கான விஷயத்தினால பட் எண்டில் வரும்போது கம் பேக் டு த ரூட். அவர் நம்ம யார் அப்படிங்கிறத எண்டு ஃப்ரேமில் சொல்லி தான் முடிப்பார். ஸோ அந்த விஷயம் மிஸ்ஸிங். ஸோ மேபி த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அவங்க இப்போ தானே இன்னும் எங்கேயும் நிறைய ஒர்க் பண்ணாத, அதில் அவங்க டைரெக்டாக
வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹவு டு மேக் ஒரு சென்சிபிள் அண்டு சோசியல் மெசேஜ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கிற மாதிரி தோணுது. ஓவரால் அந்த படத்தில் நடித்த அந்த சின்ன பாப்பா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஈவன் ரவி மோகன் அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தைரியமாக ஒரு டேரிங் இதை எடுத்து அட்டன் பண்ணதுக்கே அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஹீரோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா செகண்டரி ரோல் தான். ப்ரையாரிட்டி அந்த ஃபஸ்ட்டு ஹீரோ ரோலுங்கிறது வந்து நித்யா மேனன் தான். ஸோ இதை அக்செப்ட் பண்ணதுக்காகவே ரவி மோகன் அவருக்கு பாராட்டுகள் தலைவா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லணும்னா நித்யா மேனன் தான். என்ன நடிப்பு! என் தலைவி. நான் நித்யா மேனனுடைய ஹார்ட்கோர் ஃபேன் நான். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் நான் இந்த டாப்பிக்கையோ இந்த படம் வந்து நம்ம சொசைட்டிக்கு இல்லை இது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொல்கிற நேரத்தில் நித்யா மேனனுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்டோரியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் கிருக்கிட்ட கேட்டேன். யார் கிரு மீன்ஸ் கிருத்திகா கிட்ட கேட்டேன், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது எங்கேயோ நம்ம இதுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டதாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நித்யா மேனனுக்கே அது ஃபீல் ஆகிருக்கு. ஷீ இஸ் அ நேஷ்னல் அவார்டு வின்னர். ஸோ அவங்களுக்கே அது ஃபீல் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை நான் பண்ணலைன்னா நாளைக்கு வேறு யாராவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் நான் முரண்படுறேன். நித்யா மேனன் மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிப்பு ராட்சசி அந்த இடத்துல அதை சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி கிருத்திகா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நித்யா மேனன் வந்து அந்த சஜஷனை போல்டாக சொல்லி மேபி அந்த இடத்துல ஒரு வேறு சேஞ்ச் ஓவர் பண்ணி அது நல்லா வந்திருக்கிறதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனிவே இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். இப்போ நம்ம அதை பேசி வேஸ்ட். ஸோ ஓவராலாக இந்த ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் வைஸ் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டாரு. நமக்கு அங்கங்கே ஓகே கண்மணி அந்த இது ஞாபகம் வரத்தான் செய்யுது. ஸோ வெல் கிராஃப்டட், வெரி டீசெண்ட் வே ஆஃப் மேக்கிங். நித்யா மேனன் அண்டு ஜெயம் ரவி தான் இதில் லீட் ரோல். வினய் அவர் கே கேரக்டராக வர்றாரு. அவரும் ஒன்றும் பெருசாக எனக்கு எங்கேயும் ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்த மாதிரி தெரியல. யோகி பாபு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. தலைமை இடைவேளைக்கு அப்புறமா ஆளையே காணோம். ஸோ ஓவராலாக இட் இஸ் ஆவரேஜ் மூவி. ஸோ நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது. ஷீ இஸ் அ குட் ஃபிலிம் மேக்கர். கிருத்திகா வெரி கிரவுண்டட் பர்சன். நான் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கிருத்திகா. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. இட்ஸ் டூ early டு ஜட்ஜ் ஹர். ஸோ ஐ திங்க் மேபி ஒன் பை ஒன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் விமன் பர்ஃபெக்ட். ஸோ மேபி த நெக்ஸ்ட் ஃபிலிம். பட் அந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பட் எக்ஸிக்யூஷன்ஸ் தான் இஷ்யூஸ் இருக்குது. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்டு. ஒரு நல்ல ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல படைப்புகள் படைப்பாங்கன்றதில் வி கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் திஸ் கிரேட் அண்ட் போல்டு அட்டெம்ப்ட். என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர மாதிரி லாஜிக்கை ரியல் லைஃப்பில் நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்டால் ஐ வுட் சே நோ. ஓகே மக்களே, ஒப்பீனியன் டிஃபர்ஸ். போய் பாருங்கள் மூவி. ஒரு டைம் பாஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூ ஹாலிடேஸ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ எம் கம்மிங் அவுட் வித் பிகர் plans. Support me please. Bye. Happy Pongal, happy மாட்டு பொங்கல், happy காணும் பொங்கல். வரிசையாக வருது. எல்லா பொங்கலுக்கும் வாழ்த்துக்கள். என்ஜாய் ஃபாக்ஸ்.